எல்லா தேவப்படையில சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் தான் அமேன் தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு வாழ்ராஜ வீட்டில் பேசுகிற தீர்க்கதரிசி வசன சத்தியத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரன். என் பெயர் ஸ்ரீ ஜான் சுபர்ஷி. நான் ஒரு பாடுள்ள மனுஷன். இயேசு வாழ்ராஜ வீட்டில் வசித்து வருகிறேன். என் மூலம் கர்த்தர் ஆவியானவர் ஒரு ஆவி வசனத்தை உங்களுக்கு கொண்டு கொண்டிருக்கிறார். சந்தோஷம். நானும் பலவீனாயிருந்தும் பலன் உள்ளவனாக என்னை பேச வைத்த கர்த்தர், பலவீனம் உள்ளவனாய் நீங்கள் இருந்தும் பலமான வார்த்தையை கேட்கும்படி தெரிந்து கொண்ட நான் வார்த்தையை கொடுக்கிறேன். சத்தத்தை கேளுங்க, ஆசுவமாக இருங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை கர்த்தர் கூட பேசும்படி கேட்க செய்வாராக என்று சொல்லி ஏற்றி காட்டும். யோவான் 16:13 சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று வசனத்தை நான் உங்கள் பலவிதமான கோலத்திலே போதிக்கும்படிக்கும் நடத்தும்படிக்கும் கர்த்தர் எனக்கு கிரியை செய்தார்னு பேசும். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசத்தலத்துக்கு நேராக அவரை உம்முடைய பலத்தினால் வழிநடத்தினீர். ஆமேன். அவருடைய வழிநடத்த அவருடைய பலத்தினால் நடத்துகிற தெய்வம். நல்லா கவனிங்க. அவருக்கு பலத்தினால அவர் நம்மளை நடத்துகிறவர். ஆகவே ஆமேன். கேட்ட வார்த்தையின்படி என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நான் ஆரம்பத்தை சொல்லிட்டே இருக்கிறேன். அவரை பலப்பட்ட கிறிஸ்துவனால் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அப்போ பலவீனம் என்று எண்ணாமல் நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறவர். அப்படியே சங்கீதம் 48:14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மரண பரியந்த நம்மை நடத்துகிற தெய்வம். எப்படி நடத்துகிறதா? மரண பரியந்த 2 சூழல் நம்ம நடத்துகிற தெய்வம். மரண பரியந்தம் நடத்துவோம். பக்கல கண்டோம். கர்த்தா எவ்வளவு வலியோனா, கர்த்தா எவ்வளோ வலியோனா நீ உங்களுக்கு தெரியாது மக்களே. அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தெய்வமா. நம்ம ஆராய்க்கிற தெய்வம் அவ்வளவு வல்லமை உள்ளவரா. வல்லமை உள்ள தெய்வம். சாதாரண தெய்வம் இல்லை. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் அற்புதம் செய்ய தெய்வம் அல்ல. பரிசுத்தனுக்கு அற்புதமா? அற்புதம் பரிசுத்தனுக்கா? பேர் சொன்னால ஓட பிசாசு. நான் இந்த எனக்கு சபையில பிசாசு ஆட ஆரம்பிச்சா தூக்கி தள்ளி அடிச்சு கோவம் சொல்லி பிசாசை போட்டு நான் பெரிய மற்றவைன்னு காற்று இருக்கு. நீ யாரு? நீ சொல்லு. சொல்லிட்டு அதை கழிச்சுட்டு போ. அதுக்கு ஒரு வசனம். கர்த்தர் கோபம் கொள்ளாமல் நடத்துகிறார். அப்படி சொல்றவங்கள குறை சொல்லுங்க இல்லை. எனக்கு அது இஷ்டம் இல்லை. பிசாசு வந்து அதை கழிச்சாரு சவுட்டி அங்கே தட்டிடுவேன். நீ தான் பிசாசு. எங்க புரியாம பிள்ளைய பிசாத்தோட பாடல. கர்த்தாவ வரையா அன்று சொல்றாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைவுள்ள பிள்ளைய பிசாசு தொடுமோ? தொடும். தொடாதுன்னு சொல்லுங்க. தொடும். தொட்டால் அது ஒன்றுமே கொள்ளலாம். ஆமீன். மீட்டுக்கொண்டார். இந்த தேவன்
என்றைக்குள்ள சதா காலங்களில் தம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அது மட்டுமல்ல, ஆமென், ஜீவ தண்ணீர் ஊற்றுடைக்கு நடத்துவார். இன்னைக்கு இந்த தொடர்ந்து பிரசங்கத்தை நான் இன்னைக்கு முடிக்க போறேன். நடத்துகிற தெய்வம் தொடர் பிரசங்கத்தை நான் இன்னைக்கு முடிக்க போறேன். இறுதியாக வெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து போறவங்க, அவர் எப்படி இருந்து நடத்துகிற தெய்வம், சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவன் தண்ணீருள்ள ஊற்றுகளை அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீரியாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. இப்ப நடத்துகிற தெய்வம் தான் கண்ணீரை துடைக்க முடியும். நடத்தாத தெய்வம் கண்ணீரை துடைக்க முடியாது. உன்னை எப்படி நடத்துறாரு? கோடலாக நடத்துறதா, நீருடைய நடத்துறதா பார்த்தோம். எல்லா வசதியும் பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா கால சங்கீதம் 48 மரண பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் என்னன்னா முடிவு தெரியும் வரைக்கும் நடத்துவார். வழியில விட்டுட்டு போக மாட்டார். கையை போட்டு நீ விட்டாதான் அவர் விட மாட்டார். இன்னும் அநேகர் என்ன செய்யலாம், அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் அவங்கள விடல. அதனாலதான் வேதனை இவங்களுக்கு. அங்கே போன ஒரு 5 லட்சம் ரூபாய் கண்டா அங்கே கண்டு விடமாட்டார். வேலைஞ்ச 5 லட்சம் ஆசை. அப்பாது சிமிட்டு சிமிட்டு சிறுக்கு சிமிட்டு அப்ப அங்க. ஆனால் கையை பிடிக்காதிருந்தால் எந்தோ போய் மாண்டு போயிருப்போம் பாட்டு. அப்ப கையாத்து போதும் ஆண்டவரே, கையை விடும் வலிக்குது. போதும் ஆண்டவரே, கையை விடும் வலிக்கு. மக்களை நீ விட்டாவோ, நீ போக்கு செத்துவா விட மாட்டாரு. ஆமென். உன்னை வேறுபாடுவாரு. எல்லாம் நீ போதும் ஆண்டவரே, போதும், என் ஜீவனை ஏற்றுக்கொள்ளும். ஜீவனை எடுக்கிறதுக்காக ஒன்னா பாதி தேடுவார். அறிவு கட்ட மனுஷன். தப்பு. அறிவுள்ள மனுஷனே, அறிவு கட்ட மனுஷன் சொல்ற எதை காட்டி கிடைக்கும். இவரை இங்கேயாண்டுகிட்டு இருந்தது. சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் பத்தியா, இதான் பரிசுத்தாவியின் நிறைவா, இதான் திருப்தியா. யாரை பார்த்து அறிவு இல்லாதன்னு சொல்ற, எச்சரிக்கையாரு உடனே சொல்றாரு. வாய் பேசிட்டு நகைச்சி ஒன்று சொல்ற. மக்களே என்ன சொன்னா, அடுத்த வசனத்தை உள்ளது பரிசுத்தாவிய ஜீவ தண்ணீருள்ள நீருட்டுக்கு உள்ள இருக்கு. அங்கதான் நிறைவு இருக்கு, அங்கதான் பூரணம் இருக்கு. நான் சொல்றேன் சரி சொன்னாது. நீ படிக்காம இருந்தா நீ ஊழியா பண்ணுவதா? படித்த மேதைகளே நீங்கள் வாழ்க. படிக்காத கலத குற்றுச்சுவர்களை கொண்டாவது பேச வைத்தாரே. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே. எப்படி அவருக்கு நன்றி சொல்லுவப்பா? படிக்காத என்னையும் மேதையாக்கி நடத்துகிறாரே.
கல்விமானின் அவை எனக்கு தந்தாரே, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மை செய்த இயேசுக்கு ஒருவேளை நான் வார்த்தை கொண்டு சொல்லுறான் படிக்காத மேலே என்று. அது உலகத்துக்குரிய படிச்ச முட்டாள் என்று உலகத்துக்குரிய மனுஷனுடைய முரண்பாடு. படித்த மீனியும் கர்த்தருக்கு சொந்தம், படிக்காத மீனியும் கர்த்தர். புரிந்து கொண்டவர்கள் விதமாக பேசி படிக்காத இருதயத்தை நோவடிக்க செய்வாரோ? பாவம் செய்கிற தூண்டு. ஒரு நாளே நான் ஒரு சொப்பனத்தை கண்டப்பா, உண்மைப்பா, பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் பொய் சொன்ன நான் பேச வைக்க மாட்டேன். ஒரு நாள் சொப்பனத்தை கெட்ட வார்த்தை பேசுறேன். அது என்ன கெட்ட வார்த்தை தெரியுமா? என்னுடைய தாயுடைய மறைவிடத்தை பெறவே வச்சு என்னுடைய தாயின்னு சொல்றேன். மறைவிடம் என்பது பேரை சொல்லி ஒரு மனுஷனை பேச திட்டுறதா பார்த்து அப்போ அது எனக்கு கொஞ்சம் விசனமாக இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, உண்மையிலே எனக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்தாவின் அபிஷேகம் தான். மனசுக்கு என் கண் கலங்கி விட்டது. இல்லை, இப்படி இருக்கு, எனக்கு தெரியும், என்ன ஆவின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணு கலங்க. அப்போ அவர் எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தாரியா. மக்களே, எனக்கு ஞானத்துக்கு எட்டாத ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. நீ பேசுன அந்த வார்த்தையை நினைச்சு நீ கலங்குறிய. மக்களே, நீ பேசுனது கெட்ட வார்த்தை கிடையாது, அது கொச்சையான வார்த்தை. பைபிள கூட இடம் பெற்றிருக்கு அந்த வார்த்தையெல்லாம். நீ வாசிக்கலையா? ஆமா, வாசித்து இருக்கிற. அப்ப அதை வச்சு திட்டதுக்காக உனக்குள்ள இருக்கிற என்னை தூக்கப்படுத்தாது. பரிசுத்த அபிஷேக நிறைவை தூக்கப்படுத்தாது. அது ஒரு கொச்சையான வார்த்தை. அதை பொது இடங்களில் பிரயோஜனப்படுத்தினால் கேட்பதற்கு நல்லா இராது. அதனாலே கொச்சையான வார்த்தையை கெட்ட வார்த்தையாக மாற்றிவிட்டார். உண்மையாக வார்த்தையின்படி வசனத்துக்கு மாறான துன்மார்க்க காரியங்களை சொல்லி நடத்துகிற ஒரு மனுஷன் நடத்துகிற மனுஷன் செய்கிறதான் கெட்ட வார்த்தை. ஆகவே இதை குறித்து நீ கவலைப்படாதே. இந்த கொச்சையான வார்த்தையை சில நேரத்தில் நீ தவிர்த்து விடுவது நல்லது என்று எனக்கு பேசு. அதுதான் உண்மை. நான் ஆறுதல் அடைந்தேன். உண்மையாகவே தான். சில வார்த்தைகளை நான் அப்படியே வைராக்கியமா பேசுகிறது தான் ஜனங்களை இடர பண்ணுகிறது. அதான் உண்மை. எல்லாரும் இப்படி பேசவில்லை, இவர் என்னப்படி பேசு, அப்படிதான் என்ன கை நீட்டுறாங்க. ஆனால் அப்போது அதை நினைத்து நான் பரிதவிக்கப்பட்டவனாய் அதையும் கற்று எனக்கு ஆவியிலே கற்று வெளிப்படுத்தி கொடுக்கிறார். வேதத்தில் பரலோராஜ்யம் போர்ஸ் பண்ற பரலோராஜ்யம் பலவந்தம் இப்படிதான் வாழணும். பரலோராஜ்யம் என்பது பலவந்தப்படுத்தப்படுகிறது. ஒரு வசனம். இன்னொரு வசனம், பரலோகமா ராஜ்யம் என்பது வீசிய வலைக்கோப்பாயிருக்கு. ஒரு பக்கத்தில் வலை, ஒரு பக்கம் பரலோராஜ்யத்தை குறித்து ஆண்டு போதிக்கிறது பலவந்தம். இந்த பலவந்தத்துக்கும் இந்த வலைக்கு என்ன வித்தியாசம்? வலை என்பது அது கலர்ந்த போடும்போது இருக்கிற ஒரு வலையை பார்த்தா தெரியும்.
கடல் அலை அந்த வரும்போது தாராட்டும். இப்படியே அந்த வலை இப்படி மிதந்து இப்படி ஆடிக்கொண்டே இருக்கும். தாராட்டு வா தாய் தாராட்டு தண்ணியில் அந்த வலை அனுப்பிட்டே இருக்கும். வாய் மட்டும் கீழே தாத்து ஒரு பக்கம் தாழ்ந்து நிற்கும், மறுபக்கம் மேலே மிதந்து நிற்கும். இப்படி ஆனால் அந்த மீன் இருக்கிற பகுதியில் எழுச்சியும் அப்படியே மிதந்து அப்படியே விசாலமாக கிடக்கும். இவங்க பாபா அப்படி தாராட்டி நிற்க பார்த்தா அழகான சேஃப்டியாக பாதுகாப்பு இருக்க மாதிரி உடம்புன்னு போயிடுவாங்க. அழகாக பாதிக்க போய் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தாராட்டிகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஆறுதல். அதுக்கப்புறம் அதை எப்படி இப்போ நயமாக அப்படி இழுத்து அதை கரைக்கு கொண்டு வந்த உடனே பயங்கர ஒரு போராட்டங்க. குண்டு 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 ஐயோ உள்ள போறவையெல்லாம் கலந்துக்கிட்டு விட்டா 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 அங்கே விட்டா இங்கே விட்டா இங்கே விட்டா இங்கே விட்டா. அப்போ அங்கே ஒரு அமர்க்கிறது தான். அதை விட மாட்டாங்க. இழு இழு ஐலோ ஐலன்ஸா ஐலன்ஸா இழு 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 இழுத்து கொண்டு உருவா முடிச்சு போச்சு கட்டி. ஓகோ ஐலன்ஸா ஓகோ ஓகோ ஐலன்ஸா ஓகோ ஐலன்ஸா ஓகோ ஓகோ ஐலன்ஸா அப்படியே இழுத்து உள்ள போட்டு அழகாக பிடிச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் சரியாக்கி கிடைத்து கொடுப்பாங்க. சிலர் பசியாற்ற பதார்த்தமாயிட்டு பிரயோஜனப்படுத்தும். இது பலவராட்சி. இங்கே இந்த பலவந்தம் என்பது என்னது? கண்டிச்சு அப்படியே உணர்த்தி ஆண்டவருக்குள்ள எடுக்கணும். ரெண்டு வித்தியாசம். அதை ரெண்டும் ஒரே கேட்டகரி. ஆமீன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஜீவத்தடியுடன் நீடிட்டு போன்ற ராஜ்யத்துக்குரியது. ரெண்டு வித்தியாசம் நீ கண்டுகொள்ள நீ ஆவியல்ல பேசிட்டு இருக்கிறா. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியான இவர்களை மேய்த்து இவர் ஜீவத்தன் ஊற்றுகளை நடத்துவார். தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீரியாவை துவைப்பார். அப்போ எடுத்து கொண்டு வந்தது அதையெல்லாம் நாலு வழியிலிருந்து எடுத்து அதை ஆண்டோருக்கும் பிரியமானதை கிழித்து கொடு நடத்துவார், பிரயோஜனப்படுத்துவார். ஆமீன். பார்த்தீங்களா? ஆமீன். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நடத்தி நாட்டில் கத்த நடத்துகிற தெய்வம். இந்த சங்கமே நமக்கு கொடுத்த வாக்கு இந்த வார்த்தைப்படி சபைக்கு அதுதான் நான் தேசத்துக்கு வச்சிருக்கிறேன். மகிமையான தெய்வம். அவர் நம்மை நடத்துகிற தெய்வம். சத்தியாவியான நடத்து கற்ற மகிமையின் வார்த்தையின்படி நடத்த நம்ம கற்று 2026 பயப்படாதே, நான் உனக்கு துணை நடத்துகிறேன் என்று சொன்னான். அமீன். எரேமியா 10:20 கர்த்தரே மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறதெல்லாம் தன் நடைகளை எடுத்து நடக்கிறவனால் ஆகிறது நல்லவனும் அறிவேன். எப்படி நடத்துவார் என்ற பல வார்த்தைகள் வசனங்களும் தியானித்து உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் எல்லாமே இந்த வழியும் போய் நடத்த வெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார் ஆட்டுக்குட்டியார் இயேசு இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவத்தினுடைய ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாம் இவருடைய கண்ணீரை அப்படி நடத்துகிற போர்ஸாக உள்ள தள்ளி அதை வேறுபடுத்தி எடுத்து நடத்துகிறவர் தான் அந்த இயேசு. அவர்தான் சத்தியாவியானவர், அவர்தான் தேற்றரவாளர், அவர்தான் மகத்துவம் நிறைந்தவர் என்று சொல்லி இந்த 2026ஆம் ஆண்டு நடத்துகிற ஆண்டில் உங்களுக்கு சொல்லி இந்த தொடர் செய்தியை நான் உங்களுக்கு
ஜீவ தண்ணீருண்ட நீரூற்றுண்டாரைகள் தொடர்ந்து நடத்தும்படிக்கு கர்த்தர் கிரியா செய்வதாக. பாருங்க, இன்னொரு தலைப்பின் கீழே வசனத்தை வார்த்தைகளை கேட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவை கண்டுகொள்ள நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே வர நாட்களை புதிய செய்தி தொகுப்போடு பேசும்படிக்கு இதை நிறைவு செய்யும்படிக்கு கர்த்தர் நடத்துவார். ஆகவே இப்பொழுது நான் உங்களிடத்தில் இன்றைக்கு இந்த தொடர்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்கள் தாமே ஆசீர்வதிப்பதாக என்று தொடர்ந்து இந்த தொடர் செய்திகளை கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளைகள் உணர்வடையுங்கள், சத்திய ஆவியை பற்றி கொள்ளுங்கள். இயேசுதான் ஆட்டுக்குட்டியானவர், இயேசுதான் நமக்கு அளிக்கப்பட்டவர். அவர்களுடைய வழிகளை பின்பற்ற மறவாதபடிக்கு அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்க நம்மை ஒப்புக்கொடுத்து வழிநடத்த இறக்க செய்யும்படிக்கு செய்யாமல் அவருடைய பாதத்தில் அழுது புலமுங்கள். கர்த்தர் உங்களை கண்ணீரை துடைத்து வசனத்தின்படி நீருற்றலை நடத்தி ஒரு மகிமையான தராட்சி தோட்டமாக ஒரு உன்னதோடைய கிருபை நடத்துவதாக. அதை நீங்கள் புதுசித்து கொடுத்து திருப்தியாகி நம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொடுத்த வழிகளை தந்து நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்க நடத்துவதாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் நாம் மட்டும் பயப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்த ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த தொடர் செய்தியின் மூலம் உங்களோட பிள்ளைகளோடு பேசவும் உறவாடவும் நடத்தக்கூடிய கிருபை கொடுத்தீரே. ஆண்டவரே, இவருடைய சிந்தனையில் எல்லைகளை குறை உண்டு, எல்லா குறைகளையும் நிறைவாக்கி பரிசுத்தாவினுடைய நிறைவு நடத்தும்படி யுத்தங்களையும் யுத்தத்தின் நாட்களை அறிவீர்கள். ஆனால் இது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பாதுகாவல் இன்றைக்கு இருக்கிறது. இந்த யுத்தம் உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. இது தேவனுடைய பாதுகாப்புக்குரிய யுத்தம் உங்களுக்கு உண்டு. அதுவே பிசாசுக்குரமான யுத்தம். அதை ஜெயித்து ஜெயமெடுக்க, இந்த ஆண்டு தோல்வியை ஜெயமாய் மாற்ற அப்ப நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் பிரவேசிக்கத்தக்க வழியை காட்டும் என்று ஒப்புக்கொடுத்த சபந்த படைகளை காய்ச்சபிக்கிறேன். இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லங்களும் ரட்சிப்பை காண்பதாக, விடுதலை காண்பதாக, சமாதானத்தை காண்பதாக, தலைகளை சக்தி தகர்க்கிற சக்தி இல்லதோடு நடக்கட்டும். என்னென்ன நன்மைக்காக என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறார்கள் எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சம்பூர்ணராயிருக்கிற உம்முடைய சமூகத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு சாட்சி பகிர்வாளா என்று ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், தொண்டு பெறப்படுத்தும், நன்மையாய் நிரப்பும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நன்றி.